பார்க்க பார்த்தீங்கன்னா, டென்னிஸில் பெட்டிங் தான் நான் டென்னிஸில் பார்க்க போகிறோம். இந்த 4 மேட்ச் கிராண்ட் ஸ்லாம் வந்துட்டு இது நடந்துட்டுருக்கு ஃப்ரெஞ்ச் ஓப்பனில். ஸோ இந்த 4 மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன். ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்குன்னா, வேர்ல்ட்லே நம்பர் 3 ATP ரேங்கிங் இருக்கும் 35. ஸோ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நமக்கு யார் வின்னர்னு. ஸோ ஜெவ்ரேவ் தான் வின்னர் இதில். ஸோ இது ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா 1.13 தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டிங்கில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை போட்டால் கூட இதில் வின் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஆனால் சஜஷன் என்ன, பெட்டிங்கில் எப்போவுமே ஃபுல் அமௌண்ட்டை போடாதீங்க. உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் இருந்துட்டு 10% அது மட்டும் போடுங்க. அப்படின்னா தான் இந்த 10% சப்போஸ் மேபி லாஸ் ஆனாலும் திரும்ப வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதனால் டோட்டல் அமௌண்ட்லேருந்து 10%, இப்போ 100 ரூபா இருந்துச்சுன்னா அதில் 10 ரூபா. ஏன்னா மினிமம் பெட் இப்போ 10 ரூபா இருக்குது எல்லா மேக்ஸிமம் பெட்டிங் சைட்ஸில். ஸோ 10 ரூபா மட்டும் பெட் பண்ணுங்கள். அவர் பெட் பண்ணிங்கன்னா இந்த மேட்ச்சில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அடுத்து 2ஆவது மேட்ச்சில் போனாங்கன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாம் யார் ஜெயிப்பான்ட்டு. நோவாக் ஜோகோவிச் தான் ஜெயிப்பார். நோரி வந்துட்டு நோரி வந்துட்டு இந்த மேட்ச்சில் தோற்றுருவார். லாஸ்ட் மேட்ச் கேமரான் ஜெயிச்சிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு நோவாக் ஜோகோவிச் போட்டால் நமக்கு 1.6 ஆட். ஸோ இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆடு கம்மியாக இருக்குது. நமக்கு வின்னர் வந்துட்டு கண்டிப்பாக தெரியும். அதனால் நமக்கு வந்துட்டு தைரியமாக இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா பெட் கட்டலாம் நம்ம ஜோகோவிச் மேலே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ராப்பருக்கும் பப்ளிக்கும். ஸோ இந்த 2 இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆடு கம்மியாக இருக்குன்னா ட்ராப்பருக்கு வந்துட்டு 1.1 தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கை பாருங்கள், இது ATP5 இங்கே ATP62. ஸோ இதுவே நமக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த மேட்ச்லேயும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ண போகிறான்னா ட்ராப்பர் தான் வின் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? அதே ஃபஸ்ட் செட் வின்னர்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ ட்ராப்பர் வின் பண்ணால் ஃபஸ்ட் செட்டில் மேக்ஸிமம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 1.25 இருக்குது. இதை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த மேட்ச் 4ஆவது மேட்ச் பார்த்தோம்னா யாருக்குன்னா சின்னருக்கும் ரூப்லேக்கும். சின்னர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 டென்னிஸ் பிளேயரு. அடுத்ததான் நமக்கு நோவாக் ஜோகோவிச் வருவார். ஸோ சின்னர் வந்து ATP ஃபஸ்ட்டு இங்கே இருக்கனால கண்ணை மூடிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா பெட் கட்டிடலாம். ஆனால் ஃபைனல்ஸ் வந்துட்டு சின்னருக்கும் இல்லை நோவாக் வந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட் கட்டணும். பட் இந்த ரவுண்டில் இந்த 4 மேட்ச்சில் வின்னர் வந்து யாரெல்லாம்னா நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டில் வந்து அல்கராஸ் ஜெவ்ரேவ், 2ஆவதுல வந்துட்டு நோவாக் ஜோகோவிச், 3ஆவதுல வந்துட்டு ட்ராப்பர், அடுத்து வந்துட்டு சின்னர். ஓகேவா? இந்த 4 பேர் தான் இந்த மேட்ச்சை ஜெயிப்பாங்க. நீங்கள் பார்லியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இதை மேக்ஸிமம் நீங்கள் பார்லியில் போட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், 100 ரூபா இருக்குன்னா 10 ரூபாயை போடுங்க, அது மெதுவாக கூட்டிக்கலாம். அப்புறம் இந்த பெட்டிங்க்கு இன்னொரு எப்படி நம்ம ஈஸியாக நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.